அண்ட் பணப்பெட்டியில் இப்போது 9 லேக்ஸ் கிட்டத்தட்ட வந்துடுச்சு. மாயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சாப்பிட்டுட்டு அதை போய் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அர்ச்சனா உங்களை நான் எடுக்காமல் தடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அர்ச்சனா போகும்போதே மாயாவும் பின்னாடியே வந்து அந்த கார்டன் ஏரியாவில் அந்த பணப்பெட்டி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அதில் கோல்டு பிளேட்டட்லாம் இருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் கலெக்ட் பண்ணாலே 9 லட்சத்துக்கு மேலே வந்துடும் போல இருக்கேன்றாங்க. அண்ட் கோல்டு பிளேட்னா 1 கிராம் வந்து தங்கம் கலப்பாங்கன்ற மாதிரி அர்ச்சனா சொல்லிட்டுருக்காங்க. கோல்டால் செய்யப்பட்டதாக அங்கே வைக்கிறாங்க அப்படின்றது அவங்க விளையாட்டுக்கு பேசுகிறாங்களா இல்லையான்னு தெரியல. அண்ட் தென் இன்னொரு பக்கம் விசித்ரா, பூர்ணிமா மறுபடியும் மாயா உள்ளே போயிட்டாங்க. அங்கே என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் சாப்பிட்டு நேராக பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன்னு மாயா சொல்கிறாங்க. அண்ட் விசித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் திடீர்னு மனசு மாறி பணத்தை எடுத்துருவோம்ப்பா, ஹையர் அமௌண்ட்டாக இருந்தால் எடுத்துருவேன்னொடனே பூர்ணிமா எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா 45 லட்சம் அப்படின்றாங்க. இல்லை திடீர்னு நான் ஹையர் அமௌண்ட்டாக இருந்தால் ப்ராங்க் பண்ணுவேன் அப்படின்னும்போது, பூர்ணிமா நீங்கள் ப்ராங்க் பண்ணுறீங்கன்னு நினச்சி நாங்கள் ஆவும் கத்துவோம், கேட்டை திறப்பாங்க, நீங்கள் வெளியில் போயிட்டே இருப்பீங்க, அதான் உண்மையாக போகுது அப்படின்னு தெரியல, மேபி அது நடந்தாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி விசித்ரா சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் 9 லட்சம், 11 லட்சம், 13 லட்சம், இன்னும் ஒரு சான்ஸ் முடிஞ்ச உடனே 13 லட்சம், அது யார் பிக் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் பெரிய கொஸ்டின் மார்க். விசித்ரான்னு சொல்லியிருக்காங்க, அது உண்மையாக அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய வந்துடும். அண்ட் தினேஷ்க்கு அந்த டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்க, ஐஸ்கிரீமுக்காக விளையாடக்கூடிய ஒரு டாஸ்க்கு. அதில் தினேஷ் வந்து காமெடியாக பண்ணுறன்ற பேரில் அவர் காலில் ஸ்வெல் ஆகிடுச்சு, அதனால் அவர் படுத்துட்ருக்காரு. அவர் வந்து அர்ச்சனாவை கன்வின்ஸ் பண்ணி அந்த பணப்பெட்டியை எடுக்க வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அர்ச்சனா. ஆனால் அவங்க வீட்டிலேருந்து அவங்க தங்கச்சி சொன்னதுனால பணப்பெட்டியே எடுக்கலை. பட் அவங்களுக்கு அந்த ஐடியா இருந்திருக்கு, பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு பெரிய அமௌண்ட்டாக இருந்தால். பட் அவங்க தங்கச்சி சொன்னதுனால பணப்பெட்டி கிட்ட போகலை. தினேஷ் வந்து இப்போ ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஹாஃப் டே தான், நான் மறுபடியும் பேக் டு பொசிஷன் வந்துடுவேன்னு சொல்லி அர்ச்சனாட்டையும் மாயாக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க, உங்களை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தினேஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தினேஷ் வந்து படுத்துக்கிட்டே இருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.